ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 16 வார்த்தை ராமாயணம். பிறந்தார் வளர்ந்தார் கற்றார் பெற்றார் மணந்தார் சிறந்தார் துறந்தார் நிகழ்ந்தார் இழந்தார் அலைந்தார் அழித்தார் செழித்தார் துறந்தார் துவண்டார் ஆண்டார் மீண்டார். ஸ்ரீமராமர் கௌசல்யா தேவிக்கு தசரதரின் ஏக்கத்தை போக்கும்படியாக பிறந்தது. தசரதர் கௌசல்யை சுமித்திரை கைகேயி ஆகியோர் அன்பிலே வளர்ந்தது. வசிஷ்டரிடம் சகல வேதங்கள் ஞானங்கள் கலைகள் முறைகள் யாவும் கற்றது. வசிஷ்டரிடம் கற்ற தனுர் வேதத்தை கொண்டு விஸ்வாமித்திரர் யாகம் காத்து விஸ்வாமித்திரரை மகிழ்வித்து பல திவ்ய அஸ்திரங்களை பெற்றது. ஜனகபுரியில் சிவனாரின் வில்லை உடைத்து ஜனகர் சுனையனாவின் ஏக்கத்தை தகர்த்து மண்ணின் மகளாம் சீதையை மணந்தது. அயோத்தியாவின் மக்கள் மற்றும் கோசல தேசத்தினர் அனைவர் மனதிலும் தன்னுரிய குணங்களால் இடம் பிடித்து சிறந்து விளங்கியது. கைகேயின் சொல்லேற்று தன்னுடையதாக அறிவிக்கப்பட்ட ராஜ்யத்தை துறந்து வனவாழ்வை ஏற்றது. அயோத்தியா நகரின் மக்களின் அன்பை கண்டு நிகழ்ந்தது. குகனார் அன்பில் நிகழ்ந்தது. பரத்வாஜர் அன்பில் நிகழ்ந்தது. பரதரின் அப்பழுக்கற்ற உள்ளத்தையும் தன் மீது கொண்டிருந்த பாலனைய அன்பினையும் தன்னலமற்ற குணத்தையும் தியாகத்தையும் விசுவாசத்தையும் கண்டு நிகழ்ந்தது. அத்ரி அனுசூயை முதல் சபரி வரையிலான சகல ஞானிகள் மற்றும் பக்தர்களின் அன்பிலே நிகழ்ந்தது. சுக்ரீவர் படையினரின் சேவையில் நிகழ்ந்தது. விபீஷணரின் சரணாகதியில் நிகழ்ந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயரின் சேவையை கண்டு கைமாறு செய்ய என்னிடம் எதுவும் இல்லை, என்னால் முடிந்தது என்னையே தருவது என கூறி ஆஞ்சநேயரை அணைத்து கொண்டது. மாயமானின் பின் சென்று அன்னை சீதையை தொலைத்தது. அன்னை சீதையை தேடி அலைந்தது. இலங்கையை அழித்தது. சீதையை மீண்டும் பெற்று அகமும் முகமும் செழித்தது. ராஜ்யத்தை மீண்டும் பெற்று செல்வச் செழிப்பான வாழ்க்கைக்கு திரும்பியது. அன்னை சீதையின் தூய்மையை மக்களில் சிலர் புரிந்து கொள்ளாத நிலையில் மக்களின் குழப்பத்தை நீக்குவதற்காக அன்னை சீதையை துறந்தது. அன்னை சீதையை பிரிய நேர்ந்தது. ஸ்ரீராமருக்கு மிகுந்த வலியை தந்தது. அந்த வலி அவரை சில காலம் மனதளவில் துவளச் செய்தது. என்னதான் மனதினுள் காயம் இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் குறைவரச் செய்து மக்கள் உடலால் மனதால் ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வ செழிப்புடன் வாழும்படியும் பார்த்து கொண்டது. 11,000 ஆண்டுகள் நல்லாட்சி செய்து மக்கள் அனைவரையும் ராமராகவும் சீதையாகவும் மாற்றி தன்னுடனே அழைத்து கொண்டு தன் இருப்பிடமான வைகுண்டம் மீண்டது. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.